இப்போ கல்வி, அன்பு, ஆன்மீகம், கடவுள் வழிபாடு இதெல்லாம் இருக்கணும்னா வலது பக்க மூச்சு. பணம், வெற்றி ஆர் உலகியல் மாற்றங்கள் அல்லது சாதாரணமாக குடும்ப விஷயமான சமாச்சாரங்கள் இதுக்கெல்லாம் இடது பக்க மூச்சு காற்று. வலது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் சிவம், இடது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் பராசக்தி, சக்தி. வலது பக்க மூச்சு காற்றுக்கு பேர் சிவம். அந்த மூச்சு காற்று நின்று போனால் அவன் பேர் சவம். இதான் வித்தியாசம். சிவம் சவமாக மாறிடும். அப்போது சிவன் எதுக்குன்னா அன்பு, பாசம், பிரியம் இதெல்லாம் சிவன். ஆற்றல், சக்தி, அதாவது பராசக்தி. அப்போது அன்பு, ஆற்றல் எல்லாம் சேர்ந்தாதான் வாழ்க்கை. கண்டிப்பாக. இந்த மூச்சு காற்றை எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் கவனித்து கொண்டே இருப்பார்கள். எப்போதுமே. ஓ, நீங்கள் முனிவர்களையும் அகோரிகளையும் ரிஷிகளையும் பார்த்தா எப்போவுமே மூக்கின் நுனியை உற்று நோக்குவார்கள். ஏன்னா மூச்சு வித்தியாசம்னா அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. இந்த மூக்கு நுனி என்பது எதை நான் சொல்கிறேன்னா உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நுனி, இந்த இடம். ஆமாம், அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ மூச்சு காற்று, கண்ணு, எண்ணங்கள் எல்லாமே ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. சரி, நீங்கள் உற்று நோக்கினா இந்த மூக்குன்றது ஒரு தராசின் மையத்தண்டு போல இருக்கும்.